ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு விஜேஎஸ் ஒர்க்ஸ். இப்போது டொமேட்டோ சாம்பார், அதாவது தக்காளி சாம்பார் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாங்க. இது இட்லி, தோசை, பணியாரம் நீங்கள் எது செஞ்சாலும் இந்த சாம்பார் ரொம்ப காம்பினேஷனாக சூப்பராக இருக்கும். இது செய்கிறதுக்கு ரொம்ப டைமும் எடுக்காது. ஒரு 10 நிமிஷத்தில் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். இது எல்லாருமே பிடிக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும். சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சட்டுன்னு வீட்டில் வேலையும் அதிகமாக இருந்தால் சட்டுன்னு சீக்கிரமாகவும் இந்த சாம்பார் செஞ்சிடலாம். இதை எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாங்க. அதுக்கு தேங்காய் ஒரு 1/2 கப்பு, பொட்டுக்கடலை ஒரு 1/4 கப்பு, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும் எடுத்துட்டேன். கசகசா 1/2 டீஸ்பூன், லவங்க 4, பட்டை 2, சோம்பு 1/2 டீஸ்பூனு, கொத்தமல்லி கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் போட்டால் போதும், பூண்டு பல் ஒரு 2, அவ்வளோதாங்க. இதை அப்படியே மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொரப்பாக அரைக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு, ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம், கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ 2 தக்காளி, நாட்டு தக்காளி இருந்தால் இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இந்த தக்காளி ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி, 2 தக்காளி கட் பண்ணி போட்டு அதையும் அரைச்சி எடுத்துட்டேன். இப்போது ஒரு பேனில் ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன் போட்டுடலாம். அது நல்லா வெடித்து வரட்டும். அது நல்லா வெடித்ததும், கடுகு வெடித்ததும் சின்ன வெங்காயம் ஒரு 10-15 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் கருவேப்பிலையும் சேர்க்கலாம். இது சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் விட சின்ன வெங்காயம் போட்டால் தான் சாம்பார் டேஸ்ட்டே கொடுக்கும். சின்ன வெங்காயமே நீங்கள் போட்டு செஞ்சு பாருங்கள். இப்போது மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டேன். மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கலாம், ஒரு 2 நிமிஷம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே தான் இருக்குது. அந்த காரல் போனதும் இப்போ அரைச்சி வச்சுருந்த அந்த தக்காளி தேங்காய் மசாலா அப்படியே ஊற்றுறேங்க. இந்த சாம்பார் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வேகணும். அதுக்காக நான் ஒரு 2 டம்ளர் தண்ணியை அதில் சேர்த்துறேன். சேர்த்து நல்லா கலக்கி விட்டுடலாம். அந்த வாசனை, பச்சை வாசனை போகணுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்தி தான் விடணும், அப்போ தான் அந்த வாசனை போகும். நல்லா கலந்துட்டு நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கலந்து மூடி போட்டு மூடிடலாங்க. பாருங்கள், கொதிச்சு வருது. இந்த கொதி வர்றப்போ அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும். சிம்மில் வச்சு நல்லா வேக வைக்கணும், ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கணுங்க. அப்போ தான் அந்த பச்சை வாசனை போய் சாம்பாரெல்லாம் நல்லா இருக்கும். பாருங்கள், இப்போ வாசனையாக சாம்பார், தக்காளி சாம்பார் ரெடி ஆகிடுச்சி. இது இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். விஜேஎஸ் ஒர்க்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப குயிக்காக செய்கிற தக்காளி சாம்பார் ரெடி ஆகிடுச்சி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.